இன்றைக்கி சிம்பிளாக தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காய் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு. அதுக்கு வந்து 1/4 கப் அளவு ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை தண்ணியை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பக்கம். இன்னொன்று வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் தான் இருந்தேன். பசங்க வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு கேட்டதால தான் கொஞ்சம் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருந்தேன். சர்க்கரை பாகு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால்ஸை வந்து நான் எண்ணெயில் போட்டு எடுத்திருந்தேன். ஒன்று வந்து ஸ்பூன்லேயும் ஒன்று வந்து கையிலையும் போட்டு எடுத்திருந்தேன். எனக்கு என்னமோ கையில் போடுறது கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஷேப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அழகாக வர மாதிரி தோணுச்சு. நீங்களும் கையிலேயே போடுங்க, நல்லா ஷேப் அழகாக வரும். குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் ஃபுல்லாக உள்ளே எல்லாம் நல்லா வெந்து எல்லாமே ஒரே கலராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இது நல்லா ஸ்டிக்கி ஆனதுக்கப்புறம் சர்க்கரை பாகு நம்ம வந்து அடுப்பில் இருந்து எடுத்த அந்த பால்ஸை வந்து அப்படியே வந்து இந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம், ஆறணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்னொரு செட்டும் கடாயில் போட்டு விட்டுட்டேன். மொத்தம் 3 செட்டு போட்டு எடுத்திருந்தேன். 3 செட்டுமே நம்ம சர்க்கரை பாகில் வந்து நல்லா டிப் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும், மிதக்கிற அளவுக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சினாலே நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு வந்துடும். இது பண்ணும்போதே என்னோடய பையன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஊறுற அளவுக்கு அவன் வெயிட் பண்ணலை. டென்ஷன் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். சரி பிள்ளைக்காக ஊறுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அவனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.